தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இந்த பூவை பாருங்களேன். இந்த பூ வந்து நிறையா எல்லாருக்கும் தெரியும். இந்த பூ எல்லாருக்குமே தெரியும். ரோட்டோரத்தில் பெரிய மரத்தில் வாகை மரத்தில் இருக்கும். இந்த பூ வந்து பயன்படாது. இந்த சாமிக்கு யூஸ் ஆகும், தலையில் வச்சுக்கிற மாட்டோம், சாமி யூஸ் ஆகும். இந்த பூவை நம்ம நார் இல்லாமல் இப்போ நம்ம கட்ட போகிற பாருங்க. இந்த பூவை வந்து இப்படி நார் இல்லாமல் நம்ம கட்ட போகிறது வரை காம்பு நீட்டமாக இருக்குது. பற்றியெல்லாம் நல்லா நீட்டமாக இந்த காம்பு இருக்குது பாருங்களேன். அதனால் இந்த பூவை வந்து நம்ம நார் இல்லாமல் தான் கட்ட போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த பூவை வந்து இப்படி நார் இல்லாமே கட்டுவோமே. இப்படி வச்சுட்டு பாருங்கள், இப்படி வச்சுக்கிடுவோம். அடுத்த பூவை எடுத்துக்கிடுவோம். அடுத்த பூவை எடுத்து இந்த இடையில இப்படி வச்சுட்டு இப்படி இது மாதிரி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இது மாதிரி எடுத்துக்கிட்டோம். அடுத்த பூவை எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து இது மாதிரி இடையில வச்சு இதை இப்படி வச்சு இதை இப்படி வச்சுக்கிடுவோம். இது மாதிரி வந்து நார் இல்லாமல் நம்ம இந்த பூவை கட்டுறோம். பாருங்கள், நாரே இல்லை, இந்த பூவை நம்ம கட்டுறோம். பாருங்கள், ஒரு சாமிக்கு இவ்வளோ பூ போதும். ஒரு சாமி போட்டாவுக்கு இவ்வளோ பூ போதும். இப்போ இதை கட்டிட்டோம் பாருங்கள். இப்படியே இதை முடிச்சு போட்டுடணும். இப்படி எடுத்து இதை சேர்த்து இப்படியே ஒரு முடிச்சு போட்டுருவோமே. இப்படியே ஒரு முடிச்சு போட்டுருவோம். பாருங்கள், இப்படியே சாமி பட்டாவுக்கு இப்படி வச்சிடலாம். இப்போ நார் இல்லாமல் இதை நம்ம கட்டி வச்சுருக்கோம். இது மாதிரி சாமி பட்டாவுக்கு நம்ம கட்டிடலாம். பாருங்கள், இப்போ இந்த பார்த்து இந்த பூ பாருங்கள், காயோடைய இருக்குது பாருங்களேன். காய் பூ மாதிரி இது வந்து நம்ம அதே மாதிரிக்கு இது மாதிரிக்கு இப்படி வச்சு இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சிட்டோம்னா அடுத்த நம்ம கட்டுறதுக்கு இப்படி வச்சுக்கணும். இப்போ வந்து இப்படி இது மாதிரிக்கு நார் எல்லாமே அந்த பூவை நம்ம கட்டிடலாம். காம்பு கொஞ்சம் நீட்டமாக இருந்துச்சுன்னா நார் எல்லாமே கட்டிடலாம். பாருங்கள், காம்பு மட்டும் கொஞ்சம் நீட்டமாக இருக்கணும் இருந்துச்சுன்னா நார் எல்லாமே இது மாதிரிக்கு நம்ம கட்டிடலாம். தலையிலே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வெள்ளி செவ்வாய்க்கு சாமி போட்டாவுக்கு பூ ஒதுக்கணுன்ட்டு இல்லை, எல்லா பூ சாமிக்கு போடுவோம். அதனால் வந்து இது மாதிரிக்கு நம்ம கட்டி சாமிகளுக்கு விட்டுக்கிட்டால் நம்ம போட்டுறலாம். பாருங்கள், இதை வந்து இப்படி நம்ம இந்த நீட்டு இந்த காம்பையும் இப்படியே சேர்த்து வச்சு இப்படியே ஒரு முடிச்சு போட்டுட்டு தான் அப்போ அலையாது. பாருங்கள், வச்சு பாருங்கள், பூ கொட்டாது. அப்படியே இருக்கும். இப்படியே சாமி போட்டாக்கு வச்சுக்கலாம். பற்றியெல்லாம் வந்து இப்படியே சாமி போட்டாக்கு வச்சுக்கலாம். தலையிலே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி 2 பூவை எடுத்துக்கிட்டோம். இப்படி காம்பு உள்ள பூவை 2 பூ எடுத்துட்டோம். இது இப்படியே விட்டு இப்படி வெளியில் இந்த பூவை வச்சு இந்த பூவை வந்து இப்படி வெளியில் கொண்டு வந்து இப்படி பின்னிட்டோம். இது வந்து இப்படி பின்னி 2 எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், இந்த பூவை இப்படி ஜாயிண்டாக விட்டு இப்படி இடையில வச்சு இந்த பூவை இப்படியே இந்த காம்பை இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணி இப்படி சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம். அடுத்த பூவை எடுத்து இப்படி வச்சு அப்படி வச்சுட்டு இதையும் இப்படி கொண்டு வந்து இப்படி இந்த காம்பு வெளியில் விட்டு இந்த காம்பு உள்ளே எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், இந்த காம்பு உள்ள இந்த காம்பை அப்படியே நீட்டமாக அப்படியே வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பூவை தொடுத்துடுறோம். இந்த மாதிரி இந்த பூவை எல்லா பூவையும் இதே மாதிரி தொடுத்துக்கிறோம். பார்த்திங்களா? அடுத்த பூவை எடுத்து
இதே மாதிரி இப்படி வச்சு இதையும் இப்படி தொடுத்துக்கிறோம். பற்றியெல்லாம் இப்படி வருதுன்னு கொட்டாது. காம்பு நீட்டமாக இருக்கனால பின்னி கொண்டு வந்துடுறோமோ அதனால் கொட்டாது. அடுத்தப்போ இந்த கேப்பில் வச்சு இப்படியே இந்த பூவை தொடுத்துடுறோம். இப்படி வச்சு தொடுத்துடுறோம். ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இது மாதிரி தொடுத்துடணும். இப்போ இது போதும், ஒரு சாயப்பட்டாக்கு போதும். இதை இப்படியே ஒரு முடிச்சு போட்ட வேண்டியதான். இப்படியே ஒரு முடிச்சு போட்டோம்னா அது கலடாத அந்த பூ வந்து உதிராது, அப்படியே இருக்கும். அந்த முடிச்சு இறுக்கி போட்டோம். இப்படி கொஞ்சம் அப்படி இறுக்கி போட்டோம்னா 2 முடிச்சும் போட்டுக்கலாம், ஒரு முடிச்சும் போட்டுக்கலாம். பாருங்கள், அருமையான பூ கட்டுடும். பாருங்கப்பா, இதுக்கும் கூட ஒரு பாட்டு இருக்குது. எப்படின்னா, பூக்கள் ஒன்று சேர்வதால் புனித மாலை தொடுக்கிறோம், ஈக்கள் ஒன்று சேருவதால் இனிய தேனை அருந்துகிறோம், நல்ல நல்ல நூல்களில் நாமல் அணுகிறோம், பள்ளமான இடத்திலே பார்த்து செல்லுது வெள்ளங்கள், வள்ளுவர் சொன்ன வழியிலே வந்து நம்மள் வளருவோம். இது ஒரு குட்டி கதை. இந்த பூக்களுக்கு ஒரு கதை. இன்னும் எத்தனையோ கதைகள் இருக்குது. அது இப்போ அவ்வளோ மறந்து போச்சு. இப்போ திடீர்னு இந்த கதையை வரல. இல்லைன்னா பூக்களுக்கு நல்ல ஒரு கதையெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம இந்த பூக்களை தொடுக்கிறதுனால அந்த கதை எடுத்துட்டு வராமல் வந்துருச்சு. பாருங்களேன், பாருங்கள், எல்லாம் கட்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் கட்டிடுவோம். இப்போ இதுக்கு ஒரு பாட்டு பாருங்கள். பூக்கள் ஒன்று சேர்வதால் புனித மாலை தொடுக்கிறோம், ஈக்கள் ஒன்று சேருவதால் இனிய தேனை அருந்துகிறோம், நல்ல நல்ல நூல்களில் நாமே ஆடை அணிகிறோம், பள்ளமான இடத்திலே பார்த்து செல்லும் வெள்ளங்கள், வள்ளுவர் வரியிலே வாசித்து நம்மள் மகிழ்கிறோம். இந்த ஒரு பாட்டு. இந்த பூ கட்டுறதுக்கு சும்மா இருக்க மாட்டோம்ல, அதுக்கு ஒரு பாட்டு இல்லைங்களா. இப்போ இந்த பூவை கட்டி நம்ம முடிச்சிட்டோம். பாருங்கள், அந்த எல்லா பூவையுமே கட்டிட்டோம். வள்ளுவர் எழுதிய வரிகளே வாசித்து நம்மள் மகிழ்வோம். தமிழ் வணக்கம். பாருங்கள், இப்போ இந்த பூவை கட்டி முடிச்சிட்டோம். பாருங்கள், இதை முடிச்சு போட போகிறோம். இப்போ இப்படியே முடிச்சு போட்டுறது தான். எந்த காம்பு நீட்டமாக இருக்கோ அந்த காம்பை உள்ளே விட்டு இப்படி எடுத்தோம்னா முடிச்சு விழுந்துடும். ஆமாம், அடுத்து அந்த காம்பு நீட்டத்தில் திருப்பி கிட்டி போட்டு முடித்து இப்படியே 2வது போட்டு விட்டுறலாம். இப்போ இந்த பூவை நம்ம கட்டிட்டோம். பாருங்களேன், பாருங்கள், இப்போ ஒரு பூ 2 சாமிக்கு வைக்கலாம், 3 சாமிக்கு வைக்கலாம். நம்ம எத்தனை சாமிக்குனாலும் சின்ன சின்னதாக கட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கட்டி 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 நம்ம சாயப்பட்டா கல்லை வச்சோம்னு வைக்கல, சிறப்பாக இருக்கும். சாயப்பட்டா சிறப்பாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். இந்த பூ வச்சாலும் நிறைஞ்சி சாயப்பட்டை நிறைஞ்சி மங்களகரமாக இருக்கும். அதனால இந்த பூவை கட்டி காமிச்சேன் உங்களுக்கு. அருமையாக இருக்குது. பாருங்கள், இது மாதிரி கட்டி நீங்களும் சாயப்பட்டாவுக்கு போடுங்க. தமிழ் வணக்கம்.